முத்து அண்ட் ஜாக் டீம் சேர்ந்து ஜெஃப்ரி டீம் வெளியே போச்சு. இப்ப ஓ ப்ளூ விசஸ் ஜாக் வரும்போது பிக் பாஸ் நிறுத்திட்டு யார் கையில அதிகமா ராபிட் அது இருந்தோ அவங்க வின்னுட்டாரு. ஓகே அது எனக்கு அது வரைக்கும் ஓகே. அது இன்னும் ஒரு ரவுண்ட் போய் முத்து தோத்தந்தா கூட ஹாப்பி. நான் சண்டை போடாமே வெளியேற்றிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் தென் இந்த என்எஃப்சி டிஸ்கஷன்ல யாருக்கு அதிகமா இருந்தது ராபிட்? எனக்கு அதுவும் தெரியல. ராபிட் ஜாக் டீமுக்கு தான் அதிகமா. ஓ ஓகே சூப்பர். பாஸ் வந்து ரயானுக்கு போயிடுச்சு. பட் ஆனா அது என்ன பண்ணிட்டாங்கன்னா பிசிக்கலி ஆளாடி உக்காஞ்சி பேசும்போது நான் ரஞ்சித் சார் எனக்கு இத்தனை வாரமா பிடிக்காது. பட் இந்த வாரம் ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணாரு, பேசினாரு. பட் அவர் சரியா பாயிண்ட எடுத்து வச்சிருந்தாலே அவருக்கு என்எஃப்சி கிடைச்சிருக்கும். அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஓ ஏன்னா ஜாக்கும் ரயானும் சூப்பரா பிளே பண்ணிட்டாங்க. எல்லாருமே பிசிக்கலி ஸ்ட்ராங்கு, மென்டலி நாங்க தான் இன்புட் கொடுத்தோன்ட்டு. ஆனா அதுவே பொய். ஏன்னா ஆஹா அது ரைட்டுனா என்ன மேட்டர்னா நீங்க தான் பயன்ட்டீங்களே. முத்துவ பிடிக்க ரயான் நடுங்குறா போல. ஜாக் வந்து போகமாட்டாங்கன்னு தெரியும். அப்போ எப்படி ரயான் வந்து பிசிக்கலி ஈக்குவல். ரஞ்சித்தை தானே சொன்னீங்க உங்களால மட்டும்தான் முத்துவ பிடிக்க முடியும், எங்களால முடியாதுன்ட்டா நீங்க தோத்துட்டீங்க. சண்டை போடுறதுக்கு முன்னாடியே தோத்துட்டீங்களே. பிக் பாஸ் இன்னொரு ரவுண்ட் விட்டு ஆமா ஸ்டார்ட் பண்ணது வந்து தப்பா தான் தெரியுது. அந்த பாயிண்ட் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா ஜாக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த பிக் பாஸ் வந்து ஸ்டாப் பண்ணதை தாண்டி இத சொல்லிட்டு இருப்பாங்க சார். எப்படின்னா ரயான்னால முத்துவ பிடிக்க முடியாது, என்னாலையும் முத்துவ பிடிக்க முடியாது, அப்ப நீங்க தான் பிடிக்கணும், அவன் தான் ஸ்ட்ராங்குன்ட்டு. அவர் எத்தனை வந்து இதை உள்ளியும் வைக்கல. வரும்போது பிசிக்கலி ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்ட்டாங்க. உண்மையாலே ஜெஃப்ரி வந்து ரொம்ப ஆஷா விளாண்டாங்க கேம. ஜெஃப்ரியா 3 பேர் தான் பிடிச்சாங்க. ஒன்னு ரஞ்சித் சாரு, இன்னொன்னு தீபக், இன்னொன்னு வந்து முத்து. அப்ப இந்த டீம்ல இருந்து ஒருத்தன் ஆஷா விளையாடும் போதும் ரஞ்சித் தான் பிடிக்கிறாரு, அங்க ஒருத்தன் பவரா இருக்கும் போதும் ரஞ்சித் தான் பிடிக்கிறாரு. எந்த இடத்துலலாம் ஒரு பெரிய பவர் வருதோ ரஞ்சித்தை முன்னாடி விட்டு இப்ப டிஸ்கஷன் வந்த உடனே பிசிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்ட்டாங்க. அப்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா ரஞ்சித் வெளில போகணும்னு பிக் பாஸ் முடிவு பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஜாக்கோ ரயனோட தாட் ப்ராசஸ் என்னன்னு முன்னாடியே இவங்களே உளறிட்டதுனால. ஸோ இவங்க இந்த மாதிரி பேசினதை அப்சர்வ் பண்ணியிருந்தா அப்போ ஆப்வியஸா என்எஃப்பி பாஸ் வரும்போது ஜாக் ரயனை ப்ரொபோஸ் பண்றதும் ரயன் மேபி அப்படி நடந்திருக்கு. இது தெரியல, இதென்ன ஓட்டு எடுப்பு மாதிரி நடந்துச்சா இல்ல இல்ல இவங்க 3 பேருக்குள்ள தான் டிஸ்கஷன் பண்ணணும்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இப்பதான் சார் தோணுது. ஆமா சார், நீங்க சொன்ன பாயிண்ட் ரைட் சார். புரியல. நீங்க சொன்ன பாயிண்ட் ரைட்டு, நீங்க கெஸ் பண்ணது. ஏன்னா பிக் பாஸ் மேல இருந்து சொல்லிட்டாரு உங்க 3 பேருக்குள்ள ஒருத்தருக்கு என்எஃப்சி போனோம், நீங்க 3 பேர் மட்டும் தான் டிசிஷன் பண்ணோன்ட்டாரு. அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலி அதானே இவங்க பேசினதை அவர் அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. கேம் விளையாட விட்டா இந்த கேம் இவங்க ரஞ்சித்தை தவிர மற்றவங்க யாராச்சும் இந்த பாஸ் வேஸ்டா போயிடும், இந்த பாஸ்னால ரஞ்சித் வெளில போகணுன்றது தான் பிளானா இருக்கும். ஸோ ஆப்வியஸா அவங்க பிளான் படி ரஞ்சித்துக்கு பாஸ் கிடைக்காம ரயனுக்கு போச்சு, ரஞ்சித் வெளில. இப்போ ஓட்டாவே ரயனுக்கு கீழே போயிருந்தா கூட ரஞ்சித்தை வெளில அனுப்புறதுக்கான ஐ மீன் இந்த பாஸ் சப்போர்ட் பண்ணி ரஞ்சித் வெளில அனுப்புறதுன்றது உறுதி ஆயிடுச்சுல. ஆமா சார். ஸோ இது வந்து கேம் விளையாட விட்டுருந்தா இதோடைய சுவாரஸ்யம் வந்து வேற லெவலுக்கு அடுத்த லெவல் போயிருக்கோம். ஆனா நீட் ஆஃப் த பாஸ் வந்து ஆஸ் பார்ட் ஆஃப் த கேம் ஃபாலோயிங்கோ இல்லை மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தோ பார்க்கும்போது மஞ்சரி தீபக் முத்துக்கு தேவையில்லாதது, ஜாக்குக்கும் தேவையில்லாதது, ரயன் ரஞ்சித்துக்கு தேவையானது. பட் ரயனுக்கு போகணுன்றது தான் இந்த டீம்ல ஜாக்க ரயனும் எடுக்கக்கூடிய டிசிஷனா இருக்கும். ரஞ்சித்துக்கு வரணும்னு ஜாக்கு நினைக்க போறதில்ல, ரயனும் நினைக்க போறதில்ல. ஸோ ஆப்வியஸா கேமை விளையாடாம விளையாண்டாரு பிக் பாஸ். இது அவங்க நேத்து நைட்டே பேசிட்டாங்க சார், ஜாக்லினும் ரயனும். இவர் வந்து இவ்வளவு நாள் வந்து ஆக்சுவலா ஓட்டு போடுறதுல ஒரு அன்பேரா ஓட்டு போட்டு கடைசியில அந்த கர்மாவே திரும்பி இவருக்கு தேவையான நேரத்துல பேக் அடிச்சிருச்சு. இல்ல சார், பாயிண்ட் விட்டார் சார். பேசி வாங்குறது தானே இவர் தான். இப்ப இது இந்த இடத்துல மட்டுமா, எத்தனையோ இடத்துல நான் சொன்னா போறேன்,
பட் எல்லாரும் இவருக்கு அட்வான்டேஜ் பாயிண்ட் எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, அதை இவர் நம்பிட்டாரு. ஆனா இந்த என்எஃப்பி பாஸ் இவங்க 3 பேருக்குள்ள மட்டும் தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. ஆமா, இங்க Dis- இதே இதே இவங்க 3 பேர் இல்லன்னு இருந்தா இந்நேரத்துக்கு ஆட்டத்துல ரஞ்சித்துக்கு சும்மா ஓட்டு வெளியில இருந்து தீயா விழுந்திருக்கும். சார் வெளியே உக்காந்துட்டு இருக்க முத்து வந்து உள்ள வந்து இந்த பாயிண்ட சொன்னாரு, நீங்க தான் பிசிக்கலி ஸ்ட்ராங்கு அப்படின்ட்டு. முத்துக்கு அந்த பாயிண்ட் இருந்தது. பட் பிக் பாஸ் நான் சொல்லிட்டாரு, வேற யாருமே பேசக்கூடாதுன்ட்டாரு. டிஸ்கஷன் வந்து இவங்க 3 பேர் தான் பண்ணோன்ட்டாரு, பாயிண்டே பேசக்கூடாதுன்ட்டாரு. அந்த பாயிண்ட கரெக்டா ரஞ்சித் பிடிச்சிருந்தாருன்னா அவங்க 2 பேருமே அவுட்டு. நீ நீ ஜஃப்ரிக்கு பயந்தியா இல்லையா ரயான்? நீ முத்துக்கு பயந்தியா இல்லையா? அப்ப என்னதானே முன்னாடி நிறுத்துறீங்க? எப்படி பிசிக்கலி நம்ம எல்லாரும் ஒண்ணு? ஒருத்தன் பவர்னு வரும்போது நீ முன்னால போன்றது, அப்ப யார் பவரு? இது என்ன வேணா இவர் செல்ஃப் ரியலைஸ் பண்ணி இவர் பேசியிருக்கலாம். இவர் பேசியிருக்கலாம். இவர் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தி கேம் வந்திருக்கலாம். ரெண்டாவது இன்னொன்னு இருக்குல்ல, ஒரு டீமா இவர் வந்து இவங்களோட அலைன்ஸ் வைங்கன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட இந்த இப்ப இப்ப இதெல்லாம் பேசியிருக்கலாம். இப்ப நான் வந்து ரஞ்சித்தோட இடத்துல இருந்தா இப்படிதான் பேசுவேன். நான் அலைன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டதுனால தானே, அந்த அலைன்ஸ் ஒத்துக்கிட்டது நான் என் கான்ட்ரிபியூஷன் இவ்வளவு கேமுக்கு போட்டிருக்கேன்ல, இப்ப எனக்கு என்எஃப்பி வேணும், எனக்கு இந்த பாஸ் வேணும்னு சொல்லி அவர் நின்று இருக்கலாம். ஆமா சார், அத கூட கேட்டாரு சார். பட் என்னன்னா இவங்க 2 பேரும் வந்து நிறைய ஐடியாலஜிக்கலா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆமா, அது உண்மை. ரஞ்சித் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஆனா இவங்க 2 பேரை விட பிசிக்கலி அவரு கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அவங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா, பிசிக்கலி 3 பேரும் ஈக்குவல். அதனால அதை பத்தி பேச வேணாம்னு டாபிக்கை ஒதுக்கி வச்சிட்டாங்க, இதுக்குள்ளேயே சுத்திட்டாங்க. ஆக்சுவலா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் மென்டல் என்டியூரன்ஸ் மேட்டரே கிடையாது, பிசிக்கல் என்டியூரன்ஸ் தான் மேட்ரு. எவ்வளவு தாக்கு பிடிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் தாங்குறீங்கன்றது தான் கேமே தவிர, நான் வந்து பயங்கர வியூகம் அமைச்சிட்டேன் அதனால இந்த கேமை தாக்கு பிடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு வலுவான சக்தி இருந்திருந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். ரஞ்சித்தால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை கரெக்டா பண்ணியிருந்தாருன்னா ஆப்வியஸா இப்போ நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா கூட நான் அததான் சொல்லியிருப்பேன். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஜெஃப்ரியோ முத்தியோ புஷ்டா உங்கள்கிட்ட இருந்து ரிலீவ் ஆகுறதே கஷ்டம். நான் அப்ப வெளியே வந்து என்ன சொல்லியிருப்பீங்க? என்ன தவறா பிடிக்கிறதுக்கு 2 பேரும் பயந்தீங்களா? உண்மையிலேயே ஜாக்கும் ரயான்லாம் நடுங்குறான் சார். முத்து அப்படின்னா, ஜெஃப்ரி அப்படின்னா போக மாட்டான். அப்ப அவ்வளவு பயம் இருக்கிற நீயும் பயம் இல்லாம புடிச்ச நானும் எப்படி ஈக்குவல்னு கேட்டிருப்பீங்களா சார்? கரெக்ட். அத அவர் மிஸ் பண்ணிட்டார். அது செம்ம வேலிடான பாயிண்ட். பிசிக்கலி நான் தான் ஸ்ட்ராங். இந்த கேம் பிசிக்கல் கேம். நீங்க 2 பேர் பயந்தீங்க, நான் தான் ஃப்ரண்ட் எண்ட்ல கால் எடுத்து வச்சேன். அதனால எனக்கு தான் பாஸ் வேணும்னு உக்காந்துருக்கணும். நிறைய சொல்லிருக்கலாம். ரெண்டாவது நான் டிஸ்அக்ரி பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கணும். அது ரொம்ப நேரம் உக்காந்தார் சார். ஒரு கட்டத்துல இவங்க வந்து இந்த பாயிண்ட் அவர் பேச முடியாம ஆயிட்டாரு, அவ்வளவுதான். அப்படியே பேச வச்சிருங்க. அப்படியே பேசுவீங்க சார், நீங்க முடிச்சிடுங்க சார். அதான் அவருடைய எரா முடியறதுக்கான நேரம் வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்படிதான் முடிக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஏன்னா அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க். அடுத்த வாரமா? ஆமா சார், ஆமா. கரெக்டா இந்த வாரத்துல முடிக்கிறாங்க பாருங்க. வணக்கம் ரவி சார். வணக்கம் சார். உங்களோட பெரிய ரசிகர் நானு. சீசன் 4ல இருந்து நீங்க ரிவ்யூ பண்றதுல நான் பெரிய ரசிகர். ஓ, சோ ஸ்வீட் ஆஃப் யூ சார். தேங்க் யூ. கேம் எப்படி போயிட்டு இருக்கு உங்க சைடுல சார்? நீங்க பாக்குறது ரிசல்ட்டா பிரெடிக்டட் சார். ரிசல்ட்டா எதை நோக்கி போகுதுன்றது வந்து ரொம்ப 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 ப்ரெடிக்டடா ஒரு அந்த பெஸ்ட் 3 யாரு, பெஸ்ட் 4 யாருன்றது வந்து ரொம்ப விசிபிளா தெரியுது. ஸோ களமா பார்க்கும் போது இந்த இப்போ இந்த பிரிக் டாஸ்க் வந்து
ஒரு மாதிரி இன்னொரு சாயல் ஆஃப் ஒவ்வொருத்தவங்களோட முகத்திரை வந்து இந்த டாஸ்க் அப்புறம் உட்கார்ந்து பேசுற இடம். ரெண்டாவது ஹீட் ஆஃப் த மூமெண்ட்னு சொல்லி இன்னொன்னு இது நடக்காதத இந்த நடக்கிற சம்பவங்களை வச்சு சும்மா உட்கார்றவங்க ஒரு விதமா அரசியல் பண்ற விதம். கருணையின் முகம் நான் அப்படின்றது ஒரு வெளிப்பாட அதுல எனக்குள்ள ஒரு நல்ல தன்மை இருக்கு அப்படின்னு காட்டிக்கிற விதம். இதெல்லாம் வந்து எல்லா வெளிப்பாடுகளும் எண்டுல வந்து எங்க வருதுன்னா இந்த கேம்ல திருப்பி அந்த 4 பேரோட முனைப்புல தான் போகுது. இவங்க இப்ப வெளியில உட்காந்து பேசுறவங்க வெளியில உட்காந்து பேசுற அதே ஸ்பீட்ல வெளில போறதுக்கான ஸ்பேஸ்ல தான் இருக்கே தவிர முன்னோக்கி போகக்கூடிய அந்த ஸ்கூப்குள்ள இல்ல. ஸோ கேமா பாத்தீங்கன்னா என்ன டஃப் ஃபைட் கொடுக்கணுமோ அந்த டஃப் ஃபைட்டை ரிஜிஸ்டர் பண்ற வரைக்கும் தான் ஆடுறாங்க. பட் இந்த மாதிரியான கேம்ல வந்து ரொம்ப இந்த கேமே வந்து எப்படின்னா எத்திக்ஸ் எல்லாம் ரொம்ப பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே சிச்சுவேஷன் என்ன ட்ரிகர் பண்ணுதோ போக் பண்ணுதோ அதை பொறுத்து தான். ஒரு நேரம் இந்த ஃபேருக்கும் அன்ஃபேருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் அவன் மனசாட்சி தான். அவன் மனசாட்சி இதை பண்ணா நல்லா இருக்கும் அக்லியா இருக்கும் அப்படின்றது எது டிசைட் பண்ணுதோ அந்த டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமா கேம் ஆடினாங்க இந்த வாரத்துல. அதுல சில பேரோட ஆட்டம் வந்து பேச்சுக்கு கருணையும் செயலுக்கு ஒரு உக்கரத்தையும் காமிக்கிற விதமா இருந்தது. சிலரோட விளையாட்டு செயலுக்கு உக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனா ஆக்சுவலா என்னன்னா அதுக்கு உண்மையிலே விளையாட்டுன்னு வந்தா என்னுடைய முகம் இப்படிதான் ஆனா நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி விளையாண்ட விதமா இருக்கு. சில பேர் உண்மையிலேயே நல்லா, அதாவது நம்ம நினைச்சதை விட பவித்ராலா நினைச்சதை விட ஒரு படி நல்ல டஃப் ஃபைட் கொடுத்ததெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப இப்ப பவித்ராலாம் பாராட்டணும். அண்ட் இந்த மாதிரியான ஒரு களம் வர வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அந்த பொண்ணுக்கு. ஏதோ ஒரு நேரத்துல போயிருந்தாலும் ஸோ நல்லா டஃப் ஃபைட் கொடுத்து நல்லா விளையாண்ட இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஒரு தனித்துவத்தை காமிச்சு இன்னும் ஒரு வாரம் மட்டும் இல்லை இந்த ஷோவை மெமரிஸ்ன்னு வரும்பொழுது அடுத்த சீசனோ இல்லை மற்றவங்களோ இந்த மாதிரி டஃப் ஃபைட் பண்ணவங்க யாரு இந்த மாதிரி இடத்துல ஒரு பெண் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அப்படின்னு காமிச்ச விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆல்டுகெதர் ஜாக்லினும் சும்மா சொல்லக்கூடாது. ஜாக்லினும் வந்து பிரமாதமா விளையாண்டாங்க. எல்லாரும் சூப்பரா விளையாண்டாங்க. விமெனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பிரமாதமா இருந்தாங்க. எனக்கு சௌந்தர்யம் தான் வருத்தமா இருந்தது. பட் எல்லாம் சூப்பரா விளையாண்டாங்க. நானும் அந்த பையன் தான் சார் சொல்ல வந்தேன். சௌந்தர்யா வண்டி தான் சார் உப்புமா சாப்பிட்டாங்க. வேற எல்லாருமே யாருமே அவங்க அதுவும் வந்து சொல்றாங்க சார் என் கையில மட்டும்தான் அடியே படலை உங்க கையில எல்லாம் அடியே பட்ட அம்மா நீ மிச்சம் சாப்பிட்டா உங்க கையில எப்படிமா அடிப்படும் அவங்க எல்லாம் விளையாடினாங்கம்மா. சில பேர் இருப்பாங்க என்னன்னா அவங்களுக்கான கேம் இது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு டீசெண்டா ஒதுங்கிட்டு நம்ம வேடிக்கை பாக்குறது தான் நல்லது. ஏன்னா இதுல வேர்க்கும் அடிப்படும் எல்லாத்துக்கும் மேல வலிக்கும் அப்படின்னா நம்ம இங்கேயே இந்த கேம்ல இருக்கணும். அப்படி ஒரு கேம் நம்ம வச்சு அவங்க வெளியில வந்திருக்காங்க அதை பாராட்டுறதை விட்டுட்டு நீங்க இப்படி பேசுறது மிகவும் வன்மையா இருக்கு. உங்க பேச்சுல எல்லாம் வன்மை தான் தெரியுது. அவங்க ஒரு வியூகத்தை அமைச்சு இது நமக்கான களம் இல்ல ஐயோ என்ன கல் அடுக்கலன்னு அடிக்கிறாங்க நாமளே சவுண்டு இதுல அடி வாங்கினா பயங்கர சவுண்டா இருக்குமே அப்படின்னு அவங்க ஒதுக்கிட்டாங்க. சார் டான்ஸ் ஆடுறாங்க சார். அவங்க பார்ட்டிசிபேஷனே வந்து பாட்டு பாடுன்னு ஒரு சம மொமெண்ட். நான் நேத்து பார்க்கும்போது எல்லாரும் இந்த பக்கம் கன்வேர் பெல்ட்ல இருக்கும்போது கிட்டுன்னு ஓடி போய் முத்துவோட கட்டி அந்த மஞ்சரி முத்து இவங்க கட்டினதை எட்டி ஒரு உதச்சிட்டு அருணுக்கு அடிபட்டிருக்கு எல்லாரும் பார்க்கும் போது அப்ப வந்து உங்க ராஜதந்திரத்தை அனைத்தும் நான் கற்றறிந்து விட்டு ஆளே இல்லாத இடத்துல போய் காட்டியிருந்தது கலைச்சு விட்டப்போ ஐயோ சௌந்தர்யா இந்த கேமை பார்த்தோன்னே இது பொம்மை டாஸ்க் மாதிரி ஈஸியா இருக்காது போல் இருக்கு, இது ஹெவியா இருக்குன்ட்டு பதறி அடிச்சுட்டு ஓடிடுச்சு சார். அவங்க பொம்மை ஒண்ணுமே பண்ணல சார். அப்பயும் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டு போயிட்டு வெளியே தான் இருந்தாங்க. ஆனா அவங்க பண்ற எனக்கு சௌந்தர்யாவை
இதுல எனக்கு என்ன நாள் ஆக ஆக அவங்க ஒவ்வொரு திடீர்னு ஒரு கடைசி 2 வாரத்துல அவங்க ஜாக்லின் மேல இருக்கிற வன்மத்தை வந்து அவங்க காமிக்கிற விதம் வந்து அவங்க மேல இருக்க மரியாதையை ரொம்ப கம்மி பண்ணுது. ரொம்பனா நீங்க நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு நட்பை ஃப்ளோவா நட்புல டிராவல் ஆயிருப்போம். அந்த நட்பு ஏதோ ஒரு காரணத்துல ஒரு 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 மாதிரி வியர்டான சுச்சுவேஷன்ல இருக்கும். அப்ப பழகின நட்பை பத்தி தப்பா இது ஒரு கேம் ஷோன்னு தெரிஞ்சு அத வந்து அந்த பழகின குட் மொமெண்ட்ஸ் ஒரு செகண்ட்ல மறந்துட்டு அது ஜாக்லினுக்கு பண்ற ஒரு பெரிய துரோகமா பாக்குறேன். அது வந்து சரியோ தப்போ நான் ரொம்ப கரெக்டான விஷயத்துக்கு ஸ்டாண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றதை விட நான் தப்பான விஷயத்துக்கு தொட போக மாட்டேன்னு சொல்றதுதான் ரொம்ப முக்கியம். அதான் நட்பு. அவங்க வந்து இந்த இந்த 2 வாரத்துல குறிப்பா இந்த கேம்ல வந்து ரொம்ப அது எனக்கு சௌந்தர்யோட கேம்ல அது ரொம்ப அவங்க விளையாடாதது நம்ம எதிர்பார்த்தது தான். இந்த மாதிரியான டாஸ்க் கேம் எல்லாம் அவங்க வந்து என்ன சொல்றது அது அவங்க பியாண்ட் த பவுண்டரியில இருக்கு. அதனால அது செட் ஆகாதுதான். பட் ஆனா சரி இல்ல ஆனா அந்த ஏதோ வில்லேஜ் சம்திங் ஏதோ ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க போல. பிசிக்கல் டாஸ்க்லாம் உண்மையிலேயே ஆடி இருக்காங்க. இதுல இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு பண்றாங்களா? உண்மையிலேயே அவங்க ஆடி இருக்காங்க போல. நான் ஏதோ ஒரு கிளிப் எல்லாம் பார்த்தேன். அந்த கயிறுல தொங்கி 1.5 மணி நேரம் நிக்கிறதோ சம்திங் ஏதோ பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பிரதர் அது வேற. யாருமே அடிச்சுக்காம தனியா நீங்க பிசிக்கல்ல பெர்ஃபார்ம் பண்றது வேற. இங்க நம்ம செஞ்ச சேட்டைக்கு ஒவ்வொருத்தரும் நமக்கு எப்படா சான்ஸ் கிடைக்கும் இதை சாக்கா வச்சு கல்ல தூக்கி போற மாதிரி மண்டையை தூக்கி போட்டு அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுவும் நான் பொதுவா சொல்றேன். நான் என் மனைவியை ஒப்பிட்டு சொல்றேன். பொதுவா கான்சியஸா ரொம்ப இந்த நடிக்கிறவங்க இந்த பிசிக்கல் பியூட்டியில ரொம்ப ஃபோக்கஸ ரொம்ப அதிகமா பாக்குறவங்க இந்த என்ன மேல படுறதா இருந்தாலே 8 அடி அடுப்புல இருந்து தள்ளி தான் நிப்பாங்க. இதெல்லாம் கல்ல கொண்டே அடிக்கிற கேம். நாம இந்த வீட்டுல சும்மாவா விக்குன்னு ஆட்டியிருக்கோம் தலைய. அவனாச்சும் வேணும்னே மண்டையில எடுத்து போட்டானா சும்மா வேடிக்கை பார்த்தவன் நடிக்கிறவனே 3 வாரம் கையை கட்டி தொங்க விட்டாங்க. நம்ம பண்ண சேட்டைக்கெல்லாம் சத்தியமா 4 பக்கத்துல இருந்து கல் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்லயே எஸ்கேப் ஆயிட்டாங்க. சார் சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். பிக் பாஸ்ல இருக்கிற டாக்டர் வந்து எம்பிபிஎஸ்ஏ படிக்கலையாமே, உண்மையா? புரியல சார். பிக் பாஸ்ல இருக்கிற டாக்டர் வந்து படிக்கிறாமே, இது உண்மையா? சார் ஆக்சுவலா எம்பிபிஎஸ் அப்படின்ற அந்த மாதிரி இல்லை சார். இந்த பர்டிகுலர் ஆர்த்தோலஜிஸ்ட் இந்த தெரபிஸ்ட் அது மாதிரி டெடிகேட்டடான கிராஜுவேட்டட் சீனியர் பர்சன் தான் வைப்பாங்க. படிக்காத ஒரு இல்ல சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சௌந்தர்யாவால தான் கண்டுபிடிக்க முடியும். ஜெஃப்ரிக்கு அந்த பவர் இருக்குது, ஏமாத்த போற. இதுதான் ஒரு படத்துல சொல்றாங்க, கழுத மேய்க்கிற பயலுக்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்கு பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி பேசினா என்ன சார் சொல்றது? உள்ள இருக்கிற டாக்டர் உள்ள இருக்கிற டாக்டர் காதலி கேக்குற மாதிரி இப்படி எல்லாம் பேசியிருந்தாங்கன்னா எவ்வளவு மனவேதனைப்பட்டிருப்பாரு. வேல்முருகன் மட்டும் பேசிட்டோம், ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்காரு. எஸ் சார். சார் வணக்கம் சார், ரவீந்திரன் சார். வணக்கம். ஆக்சுவலா இன்னைக்கு கேம் பாக்குறப்ப எப்படி தெரிஞ்சுன்னா ரியல் கேம் சேஞ்சர் வந்து ப்ளூ டீம் தான். எல்லா படங்கள்லயும் ஒரு நல்லது இருந்திருக்கும், அதை கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த நல்ல விஷயம் பண்ண வந்து அந்த விஷயத்த நான் தான் பண்ணேன்னு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போவோம் பாருங்க. அந்த மாதிரி எனக்கு ப்ளூ டீமை பாக்குறப்ப உங்க ஒப்பீனியன் என்ன சார்? ஆக்சுவலா நான் பெருசா பார்க்கல. நான் பார்த்த வரைக்கும் அவங்க ஒரு ஒரு சொல்லுவாங்களே சார், இந்த கேம் வாரியர்ஸ்ன்னு ஒரு வாரியர் மாதிரி ஒரு கேம்க்கா ஒரு முனைப்போட ஃபைட் பண்ணும்ல, அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் வேற. ஃபைட்டிங்கோட அந்த வைப்ரேஷன்லயே ஒரு டீம் இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ எல்லோ டீமோ ப்ளூ டீமோ ரெட் டீமோ வந்து எல்லாருமே ஒரு ஒரு அட்டாக்குக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய டீமா இருக்கணும். அட்டாக்கர்ஸ்ன்னு
இவங்க தான் ஸ்ட்ராங்கான அட்டாக்கர்ஸ் அப்படின்றது டிக்ளேர்டு வாரியர்ஸா இருப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இருந்தாங்க. நீங்க சொன்னது இப்போ நீங்க சொல்றத வந்து ஒரு நேர்கோள் காமிச்சு சொல்லலாம்னா, வியூகம் அமைக்கிறதா இருக்கட்டும், இல்ல அது ஒரு யூனிட்டியை எக்ஸ்போஸ் பண்ற விதமா இருக்கட்டும், அதுக்குள்ள ஒரு முடிஞ்ச அளவுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க மீது ஒரு பெரிதளவு பிளேம் கேம் ஆடாம அடி விழுந்தாலும் அது கேம்ன்ற ஒரு பாயிண்டை டேக் ஓவர் பண்ணி போறது விதமா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் வந்து கேமுக்கான ஒரு டியூனை கரெக்டா பண்ணி சேனலைஸ் பண்ணி அப்படி வெறியா விளையாண்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி ரொம்ப நல்லா விளையாண்டாங்க ப்ளூ டீம். தீபக்கும் சும்மா சொல்லக்கூடாது, தீபக்கும் வந்து எக்ஸ்ட்ராடினரி கோஆர்டினேஷன். அரவிந்த் சார் வணக்கம். ஒரே நிமிஷம் ப்ரோ, அவர் ரொம்ப அரவிந்த் கைபேசி இருங்க, அதுக்கு பேச. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எனக்கு ஒரு 2 டவுட் சார். சொல்லுங்க சார். சார் இந்த வாரம் யாரு 2 பேர் போக வாய்ப்பு இருக்கு சார்? சார் இந்த வாரமும் 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். இந்த வாரம் நிச்சயம் கண்டிப்பா ஒன்னாதான் இருக்கும், அடுத்த வாரமும் ஒன்னாதான் இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் தான் எவிக்ஷன் ஃபாலோட் பை அந்த பெட்டின்னு வரும்ன்றதுனால அந்த வாரத்துல 2 பேர் போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வாரமும் அடுத்த வாரமும் ஒண்ணுதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வாரம் யாரு சார் எவிக்ஷன் ஆகும்? அதான் நீங்க சொல்றீங்களே, பாஸ் போச்சு, அப்ப அடுத்த ஒரு ஃபெயில் தான், ரஞ்சித் சார் தான். யார் சார் டாப் 3 வருவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? டாப் 3 ஆர்டர் இல்லாம சொல்லணும்னா என்னுடைய பாயிண்ட்ல டாப் 3ன்றது இவங்க 3 பேர் தான் சார். முத்து, தீபக், ஜாக்லின், இவங்க 3 பேர் தான். ஆனா இஃப் இன் கேஸ் ரொம்ப டஃப் அப்படி போச்சு அது மாதிரி இல்லை, இன் கேஸ் கூட கிடையாது, இப்போ வரைக்கும் இவங்க 3 பேர் தான். 4வது இடம் மஞ்சிரியை நான் பாக்குறேன். ஓகே சார், ஓகே சார். வின் பண்ண யாருக்கு சார் அதிக வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல? இது இந்த ஸ்பேஸ்ன்றது இல்லாட்டியும் எந்த ஸ்பேஸ்லயும் முத்துக்குமரன் தான் சொல்லி பழக்கம், முத்துக்குமரனுக்கு தான் இருக்கு. எனக்கும் ஆசைதான் சார், இருந்தாலும் ஒரு ஏன்னா ஒரு மித்து ஒண்ணு போயிட்டு இருக்கு, எப்படியா இருந்தாலும் விஜய்